வெல்கம் டு சுகம் ஹெல்த் டிப்ஸ் சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு டிப்ஸோடு வந்திருக்கிறேங்க. ஆமாங்க, மாதுளை நம் ஆயுசு நாட்களை கூட்டக்கூடிய மாதுளையில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. பழமே விதையாகவும் விதையே பழமாகவும் இருக்கிறது தான் மாதுளை. இந்த மாதுளையில் நம் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் மருத்துவ குணங்களும் ஏராளமாக நிறைஞ்சிருக்கு. வாங்க, என்னென்ன பிரச்சனைகளை சரி செய்யுதுன்னு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். நீங்கள் மாதுளையை நீங்கள் அந்த விதையோடு சாப்பிட்டிங்கன்னா தான் அந்த விதையில் ஏகப்பட்ட நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் இருக்கிறதுனால முழுமையாக அதனோட சத்துக்கள் எல்லாம் நம்ம உடல் உறுப்புகளுக்கு போய் சேரும். ஜூஸாக அரைச்சிங்க அப்படின்னா அந்த விதையிலேயே பாதி சத்து போயிருங்க. நீங்கள் ஜூஸாக அரைச்சி எடுத்துக்கொள்வதை விட அப்படியே மாதுளை விதையை அப்படியே சாப்பிட்றதா ரொம்ப நல்லது. இதை உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதுளையை ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தேவையற்ற கெட்ட கொழுப்பையெல்லாம் நீக்கிட்டு நம்மளோட வெயிட் லாஸை சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. இதயம் சம்மந்தப்பட்ட நோய் அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதுளை ஒரு நல்ல தீர்வாக இருக்குதுங்க. அதே மாதிரி புற்றுநோய் இப்போ மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதுளை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விதையில் ஏகப்பட்ட நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக மலச்சிக்கல் பிரச்சனையோட சிரமப்பட்டுருக்கிறவங்களாம் இந்த மாதுளை அந்த விதையை அப்படியே சாப்பிட்றவங்களுக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை கூடிய விரைவில் குணமாகுதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பெண்களுக்குமே இந்த மாதுளை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பெண்களுக்கு ரத்தம் ஒரு 35 வயசை கிராஸ் பண்ணாவே ரத்தம் குறைஞ்சு ரத்த சோகை இந்த மாதிரி நோய்களையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு ரெகுலராக ஒரு மாதுளை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபட்டுக்கலாம். கர்ப்பிணிகளுக்கு ரொம்ப நல்லது. கர்ப்பிணிகளும் இந்த பழத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கருவில் இருக்கிற அந்த குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுது. தொற்று நோயெல்லாம் சீக்கிரம் நம்மளை தொற்றாத அளவுக்கு நம்மளை பாதுகாக்குதுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட மருத்துவ குணங்களை தன்னகத்தே கொண்டு இருக்கிறது தான் மாதுளை. இந்த மாதுளையை ஜூஸாக நீங்கள் எடுத்துக்கிறத விட விதையாக எடுத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏதாவது இருந்ததுனாலும் சரி பண்ணுது. புற்றுநோய் தாக்கியிருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதுளை ரெகுலராக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுது. கர்ப்பிணிகளுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ரத்தம் குறைஞ்சு ரத்த சோகையெல்லாம் இருக்குல்ல அவங்களுக்கு எல்லாமே இந்த மாதுளை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீரிழிவு நோயாளிகள் கூட உங்களோட டாக்டரோட அட்வைஸ் படி நீங்கள் மாதுளையை நீங்கள் எடுத்துக்கலாங்க. நீரிழிவு நோயாளிகளுக்குமே இது நல்லது. நீங்கள் நீரிழிவு நோயாளிகள் ஜூஸாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா ஜூஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகர் போடணும். இந்த விதையாக அப்படியே எடுத்துக்கலாங்க. டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம உடலில் இருக்கிற பல பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மாதுளையை ரெகுலராக எடுத்துக்கிறது நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல ஹெல்த் டிப்ஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் போட்டுகிட்டே இருக்கோம். போய் விசிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.